ஹாய் வணக்கம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? இரண்டாவது தடவையாக உங்களை சந்திக்கிறேன் நான். ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கிறீங்க? ஆனால் பயப்படுற மாதிரி இருக்குது. பொம்பளை விட்ட வந்தோடனே கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. உங்களோட விட்ட வந்து கொஞ்சம் உஷாராக இருந்தீங்களா? ஆனால் பயப்படுற மாதிரி இருக்குது. பிரச்சனை இல்லை, நான் நிற்கிறேன், பயப்பட தேவையில்லை. சரி தானே? ஏன்னா பயப்பட தேவையில்லை, எல்லாம் நம்முடைய ஆக்கள் தானே, பிரச்சனை இல்லை. ஓகே, சந்தோஷம். ரைட். ஓகே, இன்றைய நாளில் வந்து இன்றைக்கு வந்து உங்களோட முதலாக வந்து உங்களுடைய பொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஓகே தானே? ஓகே, சந்தோஷம். சிரிக்க பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். பொண்டாட்டி வீட்டை வந்திருக்கிறீங்க. மாமா மிக்க சந்தோஷமாக இருக்கிறார். ஓகே தானே? என்ன உங்களோட மாமா மிக்க சந்தோஷமாக இருக்கிறார், மாமியும் இருக்கிறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்க. உங்களோட உறவுகளோட வந்திருக்கிறீங்க, மிக்க சந்தோஷம். வெல்கம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பொக்கே ஒன்று தந்திருக்கிறாங்க, அழகான பொக்கேன்னு சொல்லி. ஓகே, நல்லா இருக்கா? இந்த பூவை போல, இந்த ரோஸை போல நீங்கள் மிக்க அழகாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. அப்படி தானே? அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ரோஸ் பொக்கே ஒன்று தந்திருக்கிறாங்க. சரி, இப்போ சொல்லுங்கள், இதை யார் செய்திருப்பாங்கன்னு சார்? அனஞ்சுக்குடி செய்திருப்பாங்க. ஷுவரா? அனஞ்சுக்குடி ஷுவரா செய்திருப்பாங்களா? நான் சொல்கிறேன் அவங்க இல்லையான்னு. சரி தானே? 3 பேர் தான் சொல்லலாம். இல்லாட்டிக்கு என்ன சொன்னாங்கன்னா, மாப்பிள்ளை ஒரு பாட்டு ஒன்று படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பனிஷ்மெண்ட். சரி தானே? ஏன்னா அவர் தவறானபடியை சொல்லியிருந்தால் மாப்பிள்ளை ஒரு பாட்டு ஒன்று, ஒரு சின்ன வரி என்னாலும் பரவாயில்லை என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அனஞ்சுக்குடி இல்லை. சரி தானே? ஓகே, இந்த இடத்துக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி மிக்க சந்தோஷப்பட்டு இதை தந்திருக்கிறாங்க. ஏன் அனஞ்சுக்குடி தந்திருப்பாங்க? உங்களோட மாமா தந்திருக்கலாம், இல்லை மாமி தந்திருக்கலாம், மச்சான் தந்திருக்கலாம், மச்சான் மேலே தந்திருக்கலாம். அப்படி தானே? என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே பிரியம் என்னென்னு சொல்லி சொன்னால், சொந்த மச்சாலை விட வந்த மச்சாலாம் பாசம் அதிகம்னு சொல்லுவாங்க. சரி தானே? அப்படி சில வேளைகளில் மச்சால் மேலும் பாசமாக இருக்கும். சரி தானே? அது நிஜமான ஒரு கருத்து. மச்சால் மேல் கூட பாசம் இருப்பாங்க. இல்லை எங்களுக்கு ஒரு மச்சான் வாரையரன்னு சொல்லி மச்சால் மேல் செய்திருக்கலாம், இங்கே இருக்கிற மச்சால் செய்திருக்கலாம். சரி தானே? சரி, பார்க்கலாம். இப்போ சொல்லுங்கள், வேறு ஜாக் தந்திருப்பாங்க. இன்னொரு ஐசிங் கேக் ஒன்று தந்திருக்கிறாங்க, அழகான ஒரு ஐசிங் கேக்னு சொல்லி லவ் அண்ட் அடித்து தந்திருக்கிறாங்க. அப்படி எல்லாம் நிறைய இதயங்கள். சரிதானே? நிறைய இதயங்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு பாசம். சரி, ஓகே, ரைட். இப்போ சொல்லுங்கள், யார் தந்திருக்காங்க? அனஞ்சாவும் ரஞ்சித் அண்ணா குடும்பமும் தந்திருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் இல்லை என்று சொல்கிறேனே. அப்படி தானே? ரைட். நான் சொல்கிறேன் ஷுவரா இல்லை. இப்போ 2 பேரை சொல்லியிருக்கிறீங்க. அனஞ்சா குட்டியை சொல்லியிருக்கிறீங்க, ரஞ்சித் அண்ணா குடும்பத்தை சொல்லியிருக்கிறீங்க. ஷுவரா அவங்களே இல்லை. ஓகே தானே? என்ன சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அப்போ இன்றைக்கு பாட்டு படிக்காமல் உங்களை காப்பாற்றிடுங்கோ, என்னையும் காப்பாற்றிடுங்கோ. சரி தானே? சரி, பார்க்கலாம். பாட்டு படிக்க வைக்கிறது இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க. நீதான் பாட வேண்டி வரும், அல்லது நான் தான் பாட வேண்டி வரும், நீங்கள் பாடாட்டிக்கு. சரி தானே? டான்ஸ் ஆட சொல்லி சொன்னவங்க நான் சொன்னேன் சரியில்லை, முதல் வந்தவர் அப்படி செய்கிறது சரியில்லைன்னு சொல்லி சொன்னேன் நான். ரைட். என்ன சாமான்? மோதிரம், ஒரு ட்ரிங்க் ஒன்று தந்துருக்காங்க. ஏன்னா ரைட், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரைட். இதை உங்களோட கையில் போட்டுக்கொள்ளுங்களேன் இப்போதைக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஜார் செய்திருப்பாங்க. 3 இப்போ 2 பேரை சொல்லிட்டீங்க. இன்னும் லாஸ்ட்டாக இன்னொரு ஆளாக தான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. மோதிர விரலில் போடுங்க. ரைட். ஓகே ஓகே. சரி, இப்போ சொல்லுங்க. ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. சரி தானே? பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. முதல் வந்து அந்த பூந்த வீடுன்னு சொல்லுவாங்க. முதல் வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. மாமா பக்கத்தில் இருக்கிறார். மருமோன் பயப்பட தேவையில்லை, நான் இருக்கிறேன்னு சொல்லி மாமா இடது கை பக்கம் நிற்கிறார். சரி தானே? அன்றைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வர கூட மாமா தான் இன்றைக்கும் சப்போர்ட்டாக இல்லை. எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவருக்கு வந்து எல்லா மருமக்கள்லையும் பிரியம்னு சொல்லியிருந்தாங்க. சரிதானே? ஒரு தரில் மட்டும் இல்லை, தனக்கு வந்த மருமக்கள் எல்லாருலேயுமே மிக்க பாசம் சொல்லியிருந்தாங்க. சரி, ஜாரா இப்போ எல்லாம் உங்களுக்கு குழுக்கள் தந்திருக்கிறேன், சின்ன சின்ன குழுக்கள் தந்திருக்கிறேன், கதையோடைய குழுக்கள் தந்திருக்கிறேன். ஜாராக இருக்கும். உங்களோட வைப் செய்யல, உங்களோட பொண்டாட்டி இல்லை, ஷுவராக இல்லை. சரி, பார்க்கலாம். ரைட். என்ன இதில் இருக்கிறாங்க? இந்த கிஃப்ட்டை இந்த உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்தவங்களை வந்து இதில் இங்கே இருக்கிறாங்க. கண்டுபிடிங்க பா. இங்கே இருக்கிறாங்க. அந்த மெட்டதையும் தாங்க. இங்கே இருக்கிறாங்க, கண்டுபிடிங்க பா. ரைட். மாமா மாமா மாமி இல்லை. மாமி இல்லையா? மாமா தான் முதல் தடவை சொல்லியிருக்கிறேன். மாமி இல்லையா? மாமி ஒழிஞ்சு நிற்கிறா. சரி, உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. உங்களோட மாமா மாமியை கூப்பிடுவோம். வாங்க அக்கா, வாங்க அக்கா, வாங்க அக்கா, வாங்க 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 வாங்க.
ரைட். மாமாண்டு சொன்னபடியா மாமா உடனே போய் ஒரு சாமான எடுத்துட்டு வந்திருக்கிறாரா? மாமாண்டு சொன்னபடியா பக்கத்து நீங்க இன்னொரு மாமியும் சொல்லியிருக்கணும். மாமி அடுத்தது எதுவும் கொண்டு வருவா பக்கண்டு. என்னப்பா நீங்க அதான் மாமி போட தானே வேணும். மாமி வாங்க, அக்கா வாங்க, கிட்ட வாங்க. ரைட். என்னப்பா எல்லாம் சொல்லித்தரேன் நான். பக்கத்து மாமியை சொல்லியிருந்தா இப்போ அடுத்த கைக்கு எதுவும் வந்திருக்கு. இப்போ இதில் என்னன்னு சொல்லிச்சேன்னா ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா தம்பி? என்ன பாபி, நீங்கள் இதை நீங்கள் கை செயின் போட கொண்ட பார்த்தீங்களா? ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் கவனிக்கல என்னப்பா நீங்கள்? உங்களோட மாமாவுக்கும் மருமகனுக்கும் வந்து ஒரே மாதிரி கை செயின் சரிதானே? நீங்கள் அதை கவனிக்கல, பூட்டைக்க கவனிக்கலையா நீங்கள்? பார்த்தீங்களா இவ்வளோ ஒற்றுமை என்று பாருங்க. இல்லை மருமகன் விளங்கு தானே? என்றைக்குமே வந்து பிரித்து காட்டாமல், உங்களை பிரித்து காட்டாமல் வந்து மாமா வந்து எவ்வளோ ஒற்றுமையாக வந்து இதை செய்திருக்கிறாருன்றதை நீங்கள் சரிதானே? ஓகே சரி, அது பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே ஓகே ரைட். இப்போ பார்க்கலாம் சரிதானே? எல்லாம் ஓகே ஏன்னா சரி ரைட். ஜாரா பார்க்கலாமா ஜாரான்னு சொல்லி? பார்ப்போமா? என்ன சொல்றீங்க? சரி ஓகே, நாங்க இதுல பார்க்கலாம். நீங்களா என்ன சிரிப்பு வருது போலடாக்கா? சரி, இந்த கிஃப்டை யார் தந்திருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன உங்களோட அனஞ்சா குட்டி சரிதானே? என்ன எழுதி இருக்கிறாங்க? உங்களுடைய முதல் லவ் அஞ்சா குட்டி தந்திருக்கிறாங்க. எங்களுடைய வீட்டுக்கு முதல் தடவையாக எங்களுடைய அன்பு சித்தாவின் வருகை. சித்தா குட்டி ஐ லவ் யூ சோ மச் சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப உங்களை நேசிக்கிறாங்க, உங்களோட மிக்க லவ் பண்றாங்களா அப்படிதானே? ஏன்னா உங்களோட முதல் லவ்வா, உங்களோட பொண்டாட்டி ரெண்டாவது லவ் சரிதானே? ரைட், ஓகே. மிக்க சந்தோஷம். சந்தோஷமா இருக்கிறீங்க, ஹாப்பியா இருக்கணும். என்றைக்குமே எப்பவுமே நீங்கள் இப்படி சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் 100 காலம் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். சீக்கிரம் உங்களோட பொண்டாட்டி கிட்ட நீங்க போய் சேரணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனிடம் வந்து வேண்டி ஓகே தானே? உங்களுக்கு அன்னை மாதா பக்கத்தில் இருக்கிறாங்க. என்றைக்குமே உங்களுக்கு நல்லாசிகள் வழங்குவாங்க என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இந்த அனஞ்சா குட்டிக்கு அவங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? சந்தோஷம், அவ்வளோதானா? சரி, மிக்க நன்றி. அப்படி ரைட், ஓகே. எப்பயுமே சித்தாவனுடைய வருகை அங்கே எதிர்பார்த்து கொண்டிருப்பான். சரி, பார்க்கலாம். என்றைக்குமே ஒரு நாளைக்கு வருவாதானே சந்திக்கிறது. சரி, பார்க்கலாம். மிக்க சந்தோஷம். சரி, தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகே, சரி, அப்படியே உடட்டின் மேலே படுத்துக்கலாமா? பட்டு பூவே குட்டி